ஹாய் கைஸ், நான் அர்ஜுன். நான் மாயா. வெல்கம் டு தி Manavan.com பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஏஐல ஒரு நெக்ஸ்ட் லெவல் எவல்யூஷன், ஏஜென்டிக் ஏஐ. ஏஜென்டிக் ஏஐ அது என்ன? பேரே கொஞ்சம் புதுசா இருக்கே. ஹஹா, ஆமா. நம்ம இப்போ யூஸ் பண்ற சாட் ஜிபிடி, மிட் ஜர்னி அது மாதிரி இல்லையா இது? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்மார்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்காருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்க அவர்கிட்ட எனக்கு கோவாக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுன்னு சொன்னா போதும். சரி, அது இப்போ கூட நம்ம ஆன்லைன்ல பண்ணலாமே. அதுல என்ன பெருசா இருக்கு? இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ளைட்ஸ் தேடுவோம், ஹோட்டல்ஸ் தேடுவோம், ஆமாம், ரிவ்யூஸ் பார்ப்போம், பட்ஜெட் செக் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் நம்ம தான் செய்யணும். எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு ஏஐ ஏஜென்ட் கிட்ட இந்த கோலை சொன்னா போதும், அதுவே உங்க பட்ஜெட்டை புரிஞ்சுக்கிட்டு பெஸ்ட் ஃப்ளைட்ஸை தேடும், நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற ஹோட்டலை புக் பண்ணும், ஆக்டிவிட்டிஸ் சஜஸ்ட் பண்ணும். வாவ். பிளான் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்ட்ட ஃபைனல் அப்ரூவல் மட்டும் கேட்கும். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லவே தேவையில்ல. வாவ். ஓகே. சோ இது ஒரு டாஸ்க மட்டும் செய்யற ஏஐ இல்ல. ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு தேவையான எல்லா சின்ன சின்ன டாஸ்கையும் அதுவே யோசிச்சு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடும். சரியா சொன்னீங்க. இப்ப புரியுது. சோ இந்த ஐடியாவை தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி பேசிக்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏஜென்டிக் ஏஐயோட கோர் ஐடியா என்ன? நார்மல் ஏஐக்கும் இதுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்ன? நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஏஐ அசிஸ்டன்ஸும் நம்ம சொல்றத செய்யுதுல்ல? நல்ல கேள்வி. தி பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ் அது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆட்டோனமி. ஆட்டோனமி யானி தனிச்சையா செயல்படுறது. நம்ம இப்போ யூஸ் பண்ற ஏஐ மாடல்ஸ் எல்லாமே ரியாக்டிவ். ரியாக்டிவ். ஆமா, நீங்க ஒரு கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும். ஒரு கமாண்ட் கொடுத்தா அதை ஃபாலோ பண்ணும். நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்கலனா அது சும்மா இருக்கும். ஆமா, கரெக்ட். We have to initiate everything. எக்ஸாக்ட்லி. ஆனா ஏஜென்டிக் ஏஐ அப்படி இல்ல. அது ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவ். ஓகே. அதுக்கு நீங்க ஒரு ஹை லெவல் கோல் மட்டும் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்க்ரீஸ் மை கம்பெனிஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பை 20% திஸ் மந்த். இவ்வளவுதான் உங்க இன்புட். ஓகே. அத வச்சு அது என்ன பண்ணும்? அதுவே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணும், உங்க காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும், கான்டென்ட் ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணும். சரி. போஸ்ட் பண்றதுக்கு பெஸ்ட் டைமை கண்டுபிடிக்கும். ஏன், அதுவே கேப்ஷன்ஸ் கூட எழுதி அப்ரூவலுக்கு அப்புறம் ஷெட்யூல் பண்ணிடும். ஓ மை காட். அது தன்னோட என்வாயரன்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு தற்காலிகமா அதுவே தகவமைச்சுக்கிட்டு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகும். அதுக்கு கான்ஸ்டன்ட் ஹியூமன் கைடன்ஸ் தேவையில்லை. ஓ, இப்ப புரியுது. சோ ரியாக்டிவ் ஏஐன்னு சொல்றது ஒரு கால்குலேட்டர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. நீங்க நம்பர்ஸ் கொடுத்தா அது ஆன்சர் கொடுக்கும், அவ்வளவுதான். ஆமா. ஆனா ஏஜென்டிக் ஏஐ ஒரு அக்கவுண்டன்ட் மாதிரி. பெர்ஃபெக்ட், சரியா சொன்னீங்க. நம்ம ஜஸ்ட் என்னோட ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுன்னு சொன்னா போதும், அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்கும். That's the core difference. It can reason, plan and execute a sequence of actions to achieve a goal. புரியுது. பட் இது தியரியில கேட்க நல்லா இருக்கு. ஒரு சின்ன ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் சொன்னா இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகும். ஷூர். ஒரு ஆஃபீஸ்ல ஷிஃப்ட் ஷெட்யூல் மேனேஜ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு எம்ப்ளாயி திடீர்னு சிக் லீவ் போட்டாங்கன்னா நார்மல் சாஃப்ட்வேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு மேனேஜர் மேனுவலா வேற ஒருத்தரை அசைன் பண்ணணும். ஆமா, இது நிறைய இடத்துல நடக்கிற விஷயம் தானே. ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸ் அப்போ இதனால பெரிய பிரச்சனை வரும். ஆனா இங்க ஒரு ஏஜென்ட்டுக்கே இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அந்த எம்ப்ளாயி லீவ் போட்டதை டிடெக்ட் பண்ணோன்னே அது சிஸ்டம்ல இருக்கிற மத்த எம்ப்ளாயிஸோட அவைலபிலிட்டியை செக் பண்ணும். யாருக்கெல்லாம் அந்த ஷிஃப்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்கும்னு பார்க்கும். அவங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேட் பண்ணி கேன் யூ கவர் தி ஷிஃப்ட்னு கேட்கும். ஓ, அதுவே பேசுமா? ஆமா, அதுவே கம்யூனிகேட் பண்ணும். ஒருத்தர் அக்செப்ட் பண்ணோனே ஷெட்யூல் அப்டேட் பண்ணிடும், ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும். வாவ். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செகண்ட்ஸ்ல நடந்துரும். இங்க மனுஷனோட இன்டர்வென்ஷனே தேவைப்படல, அது ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுச்சு. சூப்பர். இது டைமை சேவ் பண்றது மட்டும் இல்ல, ஹியூமன் எரரையும் குறைக்கும். ஓகே ஓகே. வேற ஏதாவது ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் இருக்கா? இன்னொன்னு சொல்றேன். நம்ம எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோம்ல? ஆமா. ஒரு பேக்கேஜ் ஆர்டர் பண்ணா ஆப்ல யோர் பேக்கேஜ் இஸ் ஆன் த வேன்னு ஸ்டேட்டஸ் காட்டும், அவ்வளவுதான். கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம தான் வெயிட் பண்ணணும். இப்போ இங்க ஏஜென்டிக் ஏஐ யூஸ் பண்ணா அது ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் மட்டும் பண்ணாது, அது லைவ் டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணும், வெதர் கண்டிஷன்ஸை செக் பண்ணும். ஓ, பெரிய மழை வரப்போகுது இல்ல ஹெவி டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுல, உங்க டெலிவரி டிலே ஆக வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு முன்கூட்டியே அலர்ட் அனுப்பும். so it's not just reporting what happened, it's predicting what might happen. எக்ஸாக்ட்லி. அதோட மட்டும் இல்லாம தேவைப்பட்டா அதுவே அந்த ஷிப்மெண்ட்டை டிராஃபிக் இல்லாத வேற ரூட்ல மாத்தி விடும். அப்படியா? ஒரு ஈவென்ட் டிலே ஆகிற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வவுச்சர் கூட ஆட்டோமேட்டிக்கா அனுப்பலாம். டு கீப் யூ ஹாப்பி.
ஹஹா, சரி சரி. அது ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே யோசிச்சு ஆக்ட் பண்ணுது. ஓகே, இப்ப கிறிஸ்டல் கிளியரா புரியுது. இது வெறும் டூல்ஸா மட்டும் இல்லாம நம்மளோட வொர்க் பண்ற ஒரு ஸ்மார்ட் கொலீக் மாதிரி. கரெக்ட். சரி, இந்த டெக்னாலஜி ரியல் லைஃப் பிசினஸ்ல வேற எங்கெல்லாம் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது? இம்பாக்ட் வந்து நிறைய ஃபீல்ட்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், யானி R&D. ஓகே, R&D. ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல ஒரு நியூ மெட்டீரியல் கிரியேட் பண்றதுக்கோ ரிசர்ச்சர்ஸ் ஆயிரக்கணக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் படிக்கணும், நிறைய டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஆமா, ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். பல வருஷங்கள் கூட ஆகும். இங்க AI ஏஜென்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு டீம் ஆஃப் ஏஜென்ட்ஸ் கிட்ட ஃபைண்ட் அ நியூ மாலிக்யூல் டு ட்ரீட் திஸ் ஸ்பெசிஃபிக் டிசீஸ்னு ஒரு கோலை கொடுத்தா போதும். ஒரு ஏஜென்ட் உருக்கிற எல்லா மெடிக்கல் ஜேர்னல்ஸ்லயும் இருந்து ரெலவெண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணும். இன்னொரு ஏஜென்ட் அந்த டேட்டால இருக்கிற பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணும். சரி. வேற ஒரு ஏஜென்ட் அந்த அனாலிசிஸ் வச்சு புது புது மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸை டிசைன் பண்ணி சிமுலேட் பண்ணி பார்க்கும். So a human researcher would previously take months to do this, but AI agents could do it in days or even hours. சரியா சொன்னீங்க. இதனால ரீசர்ச்சர்ஸ் மேனுவல் ஒர்க் பண்ற நேரம் குறைஞ்சு அவங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்ல ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ இனோவேஷனோட ஸ்பீடே ஜாஸ்தியாகும். மேக் சென்ஸ். வேற என்ன யூஸ் கேசஸ் இருக்கு? அடுத்த பெரிய யூஸ் கேஸ் கஸ்டமர் சர்வீஸ். ஓ, கண்டிப்பா. நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணா சில சமயம் ரொம்ப நேரம் ஹோல்ட்ல வெயிட் பண்ணணும். ஆமா. அப்புறம் கனெக்ட் ஆன ஏஜென்ட்க்கு நம்ம ப்ராப்ளம் புரியாது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். டெஃபினெட்லி, ஐ திங்க் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். ஏஜென்டிக் AI இத கம்ப்ளீட்டா மாத்தும். நீங்க சாட்ல ஒரு கொஸ்டின் கேட்டா ஒரு AI ஏஜென்ட் அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு கம்பெனியோட நாலேஜ் பேஸ், ஹெல்ப் ஆர்டிகல்ஸ்ல இருந்து கரெக்டான பதில தேடி எடுத்து கொடுக்கும். உங்க பாஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் வச்சு உங்க ப்ராப்ளம் என்னன்னு அதுவே கெஸ் பண்ணும். ஓகே, இது இப்போ இருக்கிற சாட்பாட்ஸ் மாதிரி தான் சவுண்ட் ஆகுது. என்ன பெரிய டிஃபரன்ஸ்? இப்போ இருக்கிற சாட்பாட்ஸ்க்கு சில ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் பதில் சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் சாரி ஐ கான்ட் ஹெல்ப் வித் தட்னு சொல்லிடும். ஆமா, கரெக்ட். ஆனா ஒரு AI ஏஜென்ட் உங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாதுலனா அது கிவ் அப் பண்ணாது. அதுவே கரெக்டான டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹியூமன் ஏஜென்ட்க்கு அந்த கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓ, உங்க ப்ராப்ளம் ஹிஸ்டரி, நீங்க எதெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு ஒரு சம்மரி கிரியேட் பண்ணி அந்த ஹியூமன் ஏஜென்ட்க்கு கொடுத்துடும். so the human agent doesn't have to ask, சார் உங்க ப்ராப்ளமா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்கன்னு கேட்க தேவையில்ல. தேவையே இல்ல. டைம் சேவ் ஆகும், நம்ம வெயிட் பண்ற நேரமும் குறையும். பிளஸ் 24/7 சப்போர்ட் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. மூணாவது ஒரு இம்பார்ட்டன்ட் யூஸ் கேஸ். சொல்லுங்க. இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். பெரிய IT கம்பெனிஸ்ல ஏதாவது ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஒரு வெப்சைட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அது பெரிய லாஸை கிரியேட் பண்ணும். ஆமா, ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப வேல்யூபிள். நார்மலா ஒரு இன்ஜினியர் ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ஃபிக்ஸ் பண்ண நேரமாகும். கரெக்ட். ஆனா ஒரு AI ஏஜென்ட் சிஸ்டம் ஒரு எரர் வந்த உடனே அதை டிடெக்ட் பண்ணிடும். அது ஃபாஸ்டா ப்ராப்ளமோட ரூட் காஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண தேவையான ஸ்டெப்ஸை ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் பண்ணிடும். சூப்பர். அது மட்டும் இல்லாம என்ன நடந்துச்சுன்னு ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி ரிலேட்டட் டீம்ஸ்க்கும் அனுப்பிடும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எரர் வராம இருக்க என்ன பண்ணணும்னு கூட சஜஷன்ஸ் கொடுக்கும். சரி, சூப்பர். சோ இது ப்ராப்ளம சால்வ் பண்றது மட்டும் இல்ல, அது ரிப்பீட் ஆகாம இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. ஆமா, ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணுது. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் சிம்பிளா பாப்போமா? நீங்க டீம் ஆஃப் ஏஜென்ட்ஸ்னு சொன்னீங்க, அது என்ன கான்செப்ட்? கண்டிப்பா. அத மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. மல்டி ஏஜென்ட் சிஸ்டம். ஓகே. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு நினைச்சுக்கோங்க. சரி. ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்டை ஒரே ஒரு ஆள் பண்றதை விட ஒரு டீம் ஆஃப் டிஃபரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து பண்ணும்போது ரிசல்ட் இன்னும் பெட்டரா, ஃபாஸ்டரா இருக்கும்ல. ஆமா, டீம் ஒர்க் மேக்ஸ் தி ட்ரீம் ஒர்க்னு சொல்லுவோம்ல. ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஐடியா தான் இங்கேயும். மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ல ஒரே ஒரு பெரிய ஏஐக்கு பதிலா பல சின்ன சின்ன ஸ்பெஷலைஸ்டு AI ஏஜென்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். நாம R&D எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, ஒரு ஏஜென்ட் டேட்டா கலெக்ட் பண்ணும். ஆமா, இன்னொரு ஏஜென்ட் அதை அனலைஸ் பண்ணும், வேற ஒன்னு ஃபைனல் டிசிஷன் எடுக்கும். சோ ஒரு பெரிய டாஸ்க சின்ன சின்ன சப் டாஸ்க்ஸா பிரிச்சு ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு வேலையே கொடுக்கறாங்க. இதுல ஏதாவது டைப்ஸ் இருக்கா? குட் கொஸ்டின். இதுல ரெண்டு மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒன்னு ஹாரிசான்டல் ஸ்ட்ரக்சர். ஹாரிசான்டல். இங்க எல்லா AI ஏஜென்ட்ஸும் ஈக்குவல் லெவல் எக்ஸ்பர்ட்ஸ். யாரும் பாஸ், யாரும் சபார்டினேட் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன்ல ஸ்பெஷலிஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஷோர். ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியை இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க ஒரு AI ஃப்ராட் டிடெக்ஷன்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஓகே. இன்னொரு AI ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கும். வேற ஒன்னு கஸ்டமர் டேட்டா அனாலிசிஸ்ல எக்ஸ்பர்ட். இந்த 3 ஏஜென்ட்ஸும் ஒன்னுக்கொன்னு பேசிக்கிட்டு டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிட்டு
கம்பெனிக்கு பெஸ்ட் ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணும். ஈக்குவல் பார்ட்னர்ஸ் மாதிரி. ஓகே, சோ a team of specialists collaborating. புரியுது. அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன? அடுத்த ஸ்ட்ரக்சர் வெர்டிக்கல். இது ஒரு நார்மல் கம்பெனில இருக்கிற ஹைரார்கி மாதிரி. ஓ, மேனேஜர், டீம் லீட் அப்படி. ஆமா, மேனேஜர், டீம் லீட், ஜூனியர் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான். இங்க ஜூனியர் லெவல் ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கும், சீனியர் லெவல் ஏஐ ஏஜென்ட்ஸும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். இது எப்படி ஒர்க் ஆகும்? ரொம்ப சிம்பிள். ஜூனியர் ஏஐ ஏஜென்ட்ஸ் டேட்டா கலெக்ட் பண்றது, இன்ஃபர்மேஷன் சார்ட் பண்றதுன்னு சிம்பிளான ரிப்பீட்டேட்டிவ் வேலையை பார்க்கும். ம். அப்புறமா அந்த டேட்டாவை சீனியர் ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு அனுப்பும். சீனியர் ஏஐ ஏஜென்ட்ஸ் அந்த டேட்டாவை வச்சு பெரிய காம்ப்ளெக்ஸ் டெசிஷன்ஸ் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்பெனி அடுத்த குவார்ட்டர்ல என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் மாதிரி பெரிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும். ஓ, ஓகே. சோ டாஸ்கோட காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணுது. இந்த ஸ்ட்ரக்சரோட அட்வான்டேஜ் என்ன? வெர்டிகல் ஸ்ட்ரக்சர்ல கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் ரொம்ப ஈஸி. ஒரு மேனேஜர் ஏஜென்ட் இருக்கிறதால எல்லா வேலையும் சரியா நடக்குதான்னு பார்த்துக்க முடியும். கரெக்ட். ஏதாவது தப்பு நடந்தா யாரு ரெஸ்பான்சிபிள்னு கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. ஸோ ஒரு ஆர்கனைஸ்ட் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் ஆகும். சூப்பர்ப் எக்ஸ்பிளனேஷன். ஓவராலா பார்த்தா இன்னைக்கு எபிசோட்ல ஏஜென்டிக் ஏஐ பத்தி நிறைய விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். சோ லிசனர்ஸ்க்காக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஒன்னு சமரைஸ் பண்ணிடுவோமா? ஷூர். ஸோ ஏஜென்டிக் ஏஐனா ஒரு ஆட்டோனாமஸ் சிஸ்டம். அதுக்கு நீங்க ஒரு ஹை லெவல் கோல் மட்டும் சொன்னா போதும். அதுவே பிளான் பண்ணி ஆக்ட் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணிடும். ஆமா, இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ப்ரோஆக்டிவா இருக்கும், தன்னோட என்வாயன்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகும், அண்ட் ஹியூமன்ஸ் கூடவும் மற்ற ஏஐ ஏஜென்ட்ஸ் கூடவும் கொலாபரேட் பண்ணும். கரெக்ட். இதோட மெயின் பெனிஃபிட்ஸை பாத்தியும் பேசணும். பிசினஸோட எஃபிஷியன்சி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஆமா, ரெப்பிட்டிவ் மேனுவல் ஒர்க்கை ஆட்டோமேட் பண்றதால எம்ப்ளாயீஸ் ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கம்பெனி மேல ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். ஆமா, ஆனா எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி இதுலயும் சில சேலஞ்சஸ் இருக்கு, அப்படிதானே? கண்டிப்பா இருக்கும். ஒன்னு, இந்த சிஸ்டம்ஸோட டிசைனே ரொம்ப காம்ப்ளெக்ஸ். மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றப்போ அவங்க கம்யூனிகேஷன், கோஆர்டினேஷன்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். வேற என்ன பெரிய சேலஞ்ச் இருக்கு? இன்னொரு பெரிய சேலஞ்ச் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பேரன்சி. இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் தனிச்சையா டிசிஷன்ஸ் எடுக்கிறதால ஏதாவது தப்பு நடந்தா ஆமா, அது ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை டீபக் பண்றது, யானி அந்த பிழையோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செய்யறது ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ இந்த டெக்னாலஜியை ரெஸ்பான்சிபிளா டெவலப் பண்ணணும். எஃபிஷியன்சிக்காக சேஃப்டி அண்ட் கண்ட்ரோலை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கிரேட் சமரி. இன்னைக்கு ஏஜென்டிக் ஏஐ பத்தி ரொம்ப நல்ல ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருக்கா? ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பாட்காஸ்டையும் மிஸ் பண்ணாம இருக்க மாணவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணவன் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ண ஸ்கிரீன்ல இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஒஃபிஷியல் மாணவன் ஆப் லிங்கை யூஸ் பண்ணுங்க.